everyone, welcome to BB Twin Talks. This is Tamil Big Boss Season 9, Day 63. ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்ம வீக்கெண்டோட செகண்ட் டே. ஸோ நேற்று வந்து நம்ம பக்கெட் இஷ்யூலேயே ஃபுல் எபிசோட் போயிடுச்சு. இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் மெயினாக இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆகிருந்தேன். ஸோ இப்போ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சுபிக்ஷா வந்துட்டு அவங்க இந்த வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மீனவ சமுதாயத்துக்கான சாங், அந்த சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் சம்திங் குட். லைக் விக்கி ஈவன் அவங்கள வந்துட்டு சொல்லுவாங்க, நீ ஏன் இதையே பண்ணிகிட்ருக்க அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அவங்க வந்து அதை கேட்டு ஓகே நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோமோ இல்லை எதாவது கிரிஞ்சாக இருக்கா அப்படியெல்லாம் டவுன் ஆகாமல் அவங்க வந்து வீக்கெண்டில் வந்துட்டு விஜேஸ் கிட்ட பண்ணது நல்ல விஷயமா இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாச்சும் எதாவது டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுறாங்களே. எனக்கு தெரிஞ்சு விக்கியை ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ விக்கி வந்துட்டு உள்ள ஜெல்லஸில் அப்படியே எரிஞ்சிட்டு இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஐயோ இவ வேற என்ன சொன்னாலும் வாரம் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு தான் அவருக்கு தோணி இருக்குமோ அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஸோ சுபியோட சாங்கோட ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்ஸ் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி விஜய்ஸ் என்ட்ரி ஆனதுமே வந்துட்டு அங்கே கண்டஸ்டன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஓகே பேபி அப்படின்னு சொல்லி அந்த க்ரௌட்லேருந்து கேட்பாங்க. இவர் உடனே வந்துட்டு ஐ எம் நாட் அட் ஆல் ஓகே பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப வெக்ஸாக இருக்கேன். இவங்ககிட்டலாம் 63 நாள் ஆகிடுச்சு, இன்னும் இவங்களுக்கு கேமே புரிய மாட்டேங்குது, இவங்களை வச்சுட்டு எப்படி ஷோ பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பார் அவங்கக்கிட்ட. ஸோ விஜய்ஸ் அப்படி கேஷுவலாக இருப்பார், அதுக்கு தானே அவர் பேர் போனதே. ஸோ அதனால் அப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். ஸோ அதுக்கப்புறம் உள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாரு. அதாவது இவங்க வந்து அவங்களோட சொந்த உழைப்பில் எஃபர்ட் போட்டு முன்னேறவங்க ஒருத்தங்க, இல்லைன்னா இன்னொருத்தவங்க இவங்க வந்துட்டு மற்றவங்களை வந்து கீழே இறக்கி அவங்க முன்னேறி வராங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றவங்கள சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஒன்று பாசிட்டிவாக கேட்டிருக்காரு, செகண்ட் கொஷின் தான் நெகட்டிவ். ஆனால் லிட்ரலி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த யார் மற்றவங்கள இறக்கி மேலே வராங்க அப்படின்ற அந்த நெகட்டிவ் கொஷின்ஸ்க்கு தான் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்டா பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையா, இல்லை பாசிட்டிவிட்டியை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, இல்லை அதை 1 hour எபிசோடில் போடலையானும் தெரியல. அந்த மாதிரி இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்லாம் கட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஸோ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணது நெகட்டிவ் இதுதான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வியானா வந்துட்டு சூப்பராக யோசிச்சு சொல்லுவாங்க. வியானா வந்து பாருவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரு வந்துட்டு ஒருத்தங்களா நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், பாரு வந்து இந்த சிவர் எத்தனை பேரை காவு வாங்க போதும் அப்படின்ற மாதிரி கலை திவாகர்னு 2 டிக் மார்க் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ கம்ருதீன் அரோராவை பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அரோரா உஷாராக இருக்காங்க, கம்ருதீன் சீக்கிரம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வியானா கரெக்டாக சொல்லுவாங்க, பாரு வந்து அவங்க கேம்க்காக ஒவ்வொருத்தங்களையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து கிளியராக இருக்காங்க அவங்க கேமில் எப்படின்ட்டு. ஆனால் அவங்க கூட அவங்க யார் அந்த பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் அவங்க அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ பாரு வந்து மற்றவங்களை தட்டி கீழே இறக்கி தான் அவங்க மேலே வராங்க அப்படின்ற மாதிரி வியானா சூப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. சபரியும் சூப்பராக சொல்லியிருப்பாரு. திவ்யா பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதில் வந்துட்டு மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எல்லா விஷயத்துலேயும் அவங்கள பற்றி என்ன நான் எந்த விஷயம் அட்ரஸ் பண்ணணுன்னாலும் நான்றதை யோசிச்சு தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதனால திவ்யா எப்பயுமே வந்துட்டு அவங்கள பற்றியே செல்ஃப் அப்சஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவார். அமித் பார்த்தீங்கன்னா கனியை சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்துட்டு ஒரு மாதிரி மேலோட்டமாக குரூப் பற்றி சொன்ன மாதிரியும், இல்லை என்ன இவங்க குரூப்பில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஸ்கூல் டைம்லலாம் இவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. கனி வந்துட்டு இப்போ சபரி ரம்யா இவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்துக்கிறாங்க. விக்ரம் அவங்கெல்லாம் பேசினா நல்லா பேசுகிறாங்க, ஆனால் நான் பேசுகிறப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு அந்த ஒரு முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து எனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு. இல்லை அது ஒரு குரூப் சத்தை தான் அப்படி பாலிஷ்டாக சொன்னாரான்னு தெரியல. ஸோ அப்படி அவர் சொல்லியிருப்பாரு. கானா வினோத் வந்து ஆப்வியஸ்லி ஆதிரை மேலே இப்போ காண்டில் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த காண்டை அப்படியே வந்துட்டு இது பண்ணுவார். அவர் வந்துட்டு ஆதிரை வந்துட்டு வந்ததுலேருந்து நான் என்னால் தான் திவாகர் வெளியே போனாங்கன்னு சொல்லி என் கான்ஃபிடென்ஸை தகர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி. கம்ருதன் வந்து ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் ஒரு மாதிரி பேசுவார். அவருக்கு இப்போ வந்து ஆதிரை மேலே அரோரா மேலே காண்டில் இருக்கார். மெயின் ஆதிரை வந்ததுலேருந்து அரோரா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறா. அப்போ ஆதிரை வந்து நிறைய இவன் இப்போ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல். அதை கேட்டதுலேருந்து அரோராவோட ஆட்டிடியூடே மாறிடுச்சு. ஏதோ அவங்க தான் கப்பே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக இந்த மாதிரிலாம் முன்னாடி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இந்த கொஷனுக்கு ஆக்சுவலி சம்மந்தமே இல்லை இந்த ஆன்சர். அப்போனே அவர் கேட்பார் விஜேஸ். அப்போ வந்துட்டு இல்லை இந்த மாதிரி வந்து ஆதிரை வந்து இந்த மாதிரி அரோராவை வந்து ஏதோ நானும் பாருவும் கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களை அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, எனக்கு அந்த பேரை வேண்டாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இந்த கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்துட்டு கானா வினோத்துக்கு திட்டுவோம் நல்லா. அதாவது அவர் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆக்டிங் டாஸ்க்லலாம் பிரஜன் கூட அடி ஆயிருக்குமே, அப்போல்லாம் கொஞ்சம் அவர் ஓவராக லிமிட் க்ராஸ் பண்ணி பயங்கரமாக ஷவுட் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த மாக்கிங்க்கு வந்து எல்லாருமே அவர் எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஆரம்பத்தில் வந்து விஜய்ஸ் தான் மாக்கிங்கை வந்துட்டு கானா வினோத்து திவாகரையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் காம்போ நல்லா இருக்குது, ஃபன்னியாக இருக்குன்னு.
ஆனால் அது அவங்க அந்த ஒரு லிமிட்டோடு இருந்திருக்கலாம். அவர் அப்ரிஷியேட் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து அந்த லிமிட்டை கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு கொஞ்சம் டூ மச்சாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால அது அவர் ரொம்ப அதாவது நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸே தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசம் சொன்னால் அது ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப இந்த மாதிரி வந்துட்டு எதாவது சொல்ல வந்தால் அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு இதிலே தான் இருக்கீங்களே தவிர, எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணி அடுத்து பிஹேவ் பண்ணணும்னு பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் கானா வினோத்க்கு போகும். அதுக்கப்புறம் பாருக்கு கொஷின் கேட்பாரு. என்ன பாரு வந்து வீக்லி வந்துட்டு அந்த வீக் டேல வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி கம்ருதன் கிட்டே யார்ட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த வாரம் நம்மளை வந்து விஜேஸ் வந்து திட்டுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதுதான் விஜேஸ் கேட்பாரு, நான் என்ன உங்களை என்ன வாரம் என்ன திட்டுறதுக்காக வரேன், நான் வந்து இது திட்டுறது இல்லை, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்கிறத சொல்கிறது தான். அது எப்படி நீங்கள் சொல்லலாம் திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் இந்த லிஸ்ட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி நான் தான் நினச்சேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? வேறு என்னென்னமோ பாரு பண்ணாங்க இல்லையா, அந்த மைக்கு போடாமல் இருந்தது, பிக் பாஸை டென்ஷன் ஆக்கினது, இந்த விஷயத்தெல்லாம் பிக் பாஸே ஏன் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு அந்த விஷயத்தை கேள்வி கேட்டிருக்கணும். அதை கேட்கவே இல்லை. அது ஏன் அதை அவர் அட்ரஸே பண்ணல? அவ்வளோ பெரிய விஷயம், பிக் பாஸே அது இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ் அவ்வளோ பிரேக் ஆகி பேசினது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 9 years அதை வந்து அட்ரஸே பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு ஏன் ஒரு மாதிரி சம்டைம்ஸ் வந்து விக்ரம்க்கு ஃபேவரட்டிசம் இருக்குங்கிறது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. விக்ரம் வந்து இப்போ அந்த கிளாஸில் வந்து அந்த ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட், குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல. பிக் பாஸ் என்ன சொன்னாலும் பிக் பாஸ்க்கு ஏதாவதுன்னா அப்படி விக்கி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் விக்கி. பாரு வந்து இப்போ வந்துட்டு சரி ஓகே கண்டென்ட் கொடுக்குறனால அவங்களே வந்து கொஞ்சம் ஃபேவரட்டிசம் காட்டுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படின்ற ஒரு இதாகும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக நம்ம எவிக்ஷன் இதுக்கு வந்துடுறாங்க. ஸோ எடுத்ததுமே வந்துட்டு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். இந்த மாதிரி இந்த வாரம் வந்து எல்லா டாஸ்க்லையுமே நல்லா சூப்பராக பண்ணீங்க, அந்த மெயினாக அந்த நெக்லஸ் திருடுற டாஸ்க்லலாம் ரொம்ப அற்புதமாக விளையாண்டிங்க அப்படின்ட்டு பிரஜனை அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆனால் லிட்ரலி பிரஜன் கூட சேர்ந்து சுபிக்ஷாவும் ஆடிருப்பாங்க. ஏன் சுபிக்ஷாவை அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னு தெரியல. ஆனால் நல்ல விஷயமா அடுத்ததே வந்துட்டு எவிக்ஷன் வந்து எடுத்ததுமே கனியை சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் அதுலேருந்து யாரை சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதும் கனி முதல்ல சுபிக்ஷாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சொன்ன ரீசனும் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சுபிக்ஷா வந்து நல்லா எஃபோர்ட் போடுறாங்க, அது வேணால் உண்மைதான், என்னதுனாலும் அட்லீஸ்ட் மற்றவங்கள மாதிரி டாக்ஸிசிட்டி இல்லை, அண்ட் ஆல்சோ ஏதோ எஃபோர்ட் போட்டு விளையாடுறாங்க அந்த பொண்ணு. இப்போ ரம்யாவும் அவங்கள மாதிரி தான் ஒரு இதுலேருந்து வந்தாங்கன்னா அவங்க என்னத்தை பண்ணுறாங்க உள்ள, அட்லீஸ்ட் அதை கம்பேர் பண்ணுறப்போ சுபிக்ஷா இஸ் மச் பெட்டர். ஸோ இப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க சார், அதுக்காகவே அவங்கள சேவ் பண்ணலான்னு. ஸோ அதே மாதிரி அவங்கள சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இது தெரியல சுபிக்ஷா வந்து ஓட்டிங்கில் செகண்டாக இருந்து சேவ் பண்ணாங்களா இல்லை கனிசொன்னால சேவ் பண்ணாங்களா, அது அட்லீஸ்ட் நமக்கு தெரியும்னாலும் உள்ள சுபிக்ஷாக்கு அது ஒரு எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு தெரியல. அது ஒரு ஆர்டரில் சேவ் பண்ணியிருந்தால் சுபிக்ஷாக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ என்ன ஆர்டரில் இருக்கேன். இப்போ அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, ஐயோ நம்ம எதுனால இப்போ செகண்டில் இருக்கோமா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா திடீர்னு பார்த்தா இதோ விக்கி அண்ட் பாரு சேம் அப்படி சேவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து இப்போ ஒரு ஒரு பேர் மாதிரி ஏதோ கொண்டு போயிட்டுருக்காங்க. இல்லை கடைசியில் இவங்க தான் வின்னர் ரன்னர்ன்ற ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி, இல்லை வில்லன் மெட்டீரியல் மாதிரி கொண்டு வந்துருவாங்க போல். ஹீரோ விக்ரம், வில்லன் பாரு, ரன்னர் அப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க போல இருக்கு. எல்லாத்துக்கும் விக்கி பாருவை சேர்த்துக்கிறாங்க. ஸோ விக்கி அண்ட் பாரு சேமாக சேவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு வேறு பயங்கரமாக 2 பேர் குதிச்சு கட்டியெல்லாம் பிடிச்சிப்பாங்க. அப்புறம் கம்ருதன் சேவ் பண்ணிடுவாங்க. அமித் இவங்க எல்லாரும் சேவ் ஆகிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா தான் ஹாட் செட்டில் இருப்பாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து இதுலேருந்து யார் வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ எல்லாருமே வந்துட்டு பிரஜனை சேவ் லிஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சாண்ட்ரா எவிக்டடுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. கப்பல் ஒரு 2-3 பேர் வந்து எஃப்ஜேவை சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆள் பாரு மட்டும்தான் பிரஜன் எவிக்ட் ஆவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு நிஜமாலுமே பாரு அண்ட் வியானா வந்து கொஞ்சம் கிளவர் தான். இன்னைக்கு வந்து வியானா வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வியானா வந்துட்டு ஐ திங்க் எஃப்ஜே பேரை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் யார் எவிக்ட் ஆவாங்கிறதுக்கு. ஆனால் பாரு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய எவிக்ஷன்ஸில் நான் பார்த்துருக்கேன். கரெக்டாக அந்த வீக் யார் எவிக்ட் ஆகிருப்பாங்களோ அவங்க பேரை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பயங்கர கேம் பிளே நல்லா கிளவராக அவங்களுக்கு புரியுது போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிரஜன் பேரை சொல்லுவாங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் பிரஜன் தான் செய்வாங்க, எவிக்ட் ஆவாங்க. ஸோ பிரஜனுக்கு ஆக்சுவலி சுத்தமாக ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா பாவம் அவர் இந்த வாரம் ரொம்ப நல்லா விளையாண்டார். அவரோட அவரோட படம் அந்த ஃபுல் ஜேர்னியை காட்டுவாங்க இல்லையா, அதில் எல்லாமே அவர் அந்த அங்கங்கன்னு கொஞ்சம் அந்த சண்டை போட்டாலும் மற்ற பெருசாலும் அவனுக்கு நெகட்டிவ் மாதிரி எனக்கு தெரியல. சூப்பராக அந்த 3ஆம் பிறை இதாகட்டும், இல்லை அந்த நெக்லஸ் திருடுற இதாகட்டும், இல்லை அந்த ஸ்கூல் டாஸ்கில் பிரின்சிபலாக இருந்ததாகட்டும்ட்டு எல்லாத்துலேயுமே அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்தப்போ கொஞ்சம் அவருக்கு அந்த ஒய்ஃபோட சேர்ந்து விளையாடுறது இதில் பிரச்சனை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சாண்ட்ராவை நமக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ அட்டாச்சாக. இப்போ வேற சாண்ட்ரா கொஞ்சம் மாசிங்கமாக ஏதோ திவ்யாவையும் பிரஜனையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுற மாதிரி திவ்யா கிட்ட ஏதோ சண்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. தட் டசன்ட் லுக் நைஸ். ஏன்னா அவங்க கப்புலாம் அவங்க இதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சந்தேகம்லாம் வேணான்னு தோணுச்சு.
ஸோ மேபி சாண்ட்ரா இவ்வளோ அட்டாச்சாக இருக்கிறனால பிரஜனால வந்த ஆரம்ப டைமில் சாண்ட்ரா விட்டு கொஞ்சம் தள்ளி வர்றது கஷ்டமாக இருந்துச்சோ, அதனால தான் சேர்ந்து விளையாண்டாருன்னு தான் தோணுது. அவருக்கு ஆனால் ஆரம்பத்துலேயுமே அவர் வந்து நான் தனின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் டக்குன்னு அவர் கொஞ்சம் உஷாராயிட்டு அவர் தனியாக விளையாட ஆரம்பிச்சு இந்த வாரம்லாம் ரொம்ப அழகாக விளையாண்டாரு. ஆனால் பாவம் அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவரை தூக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சாண்ட்ரா தான் போக வேண்டியது, இல்லைன்னா எஃப்ஜே கூட எனக்கு தெரியல, ஏதோ கொஞ்சம் விளையாடுறாங்கன்னு சொல்லிக்கலாம். சாண்ட்ராலாம் என்ன விளையாடுறாங்க ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸ் பண்ணதை விட்டுட்டு வேற ஒன்றும் பண்ணதில்லை. அண்ட் தனியாக விட்டால் விளையாடவும் முடியாது. ஸோ இவங்க வந்து சாண்ட்ராவை அனுப்பி பிரஜன் வச்சிருக்கலாம், இல்லைன்னா பிரஜனுக்கு வந்துட்டு ஓகே நடுவில் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தது, இப்போ வந்து ரொம்ப நல்ல ஒரு பேரில் இருக்காரு. ஸோ இந்த டைம்லேயே அவங்களை வெளியே எடுத்துட்டா நல்ல பேரோட வெளியே போன மாதிரி இருக்கும். நமக்கு இந்த தர்ஷன்லாம் வெளியே போனப்போ நமக்கு வந்து அச்சோ தர்ஷன் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவர் மேலே நமக்கு அது ஐயோ நீங்களாம் சூப்பராக விளையாண்டிங்க தெரியுமா. இப்போவே நான் வந்து பிரஜன் காமெண்ட்ஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தேன், ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை விஜேஎஸ் ஃப்ரெண்டுன்றனால அவர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இது லைட்டில் இருக்கும்போதே அவரை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அப்படி பண்ணியிருந்தா அது நல்ல விஷயமும் தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா பிரஜனுக்கு வந்து கொஞ்சம் ஆங்கர் கண்ட்ரோல் இல்லை, அவர் டக்குன்னு சண்டை போட்டுடுறாரு. இல்லை அவருக்கு ஏதாவது இனி மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. லைக் 20 இயர்ஸ் பேக் ரொம்ப ஷைனான ஒரு மனுஷன் இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாரு. ஸோ இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது பிரஜன் வெளியே போகிறப்ப ஹி வாஸ் ஆல்சோ டிசப்பாயிண்டட். ஆனால் அவர் வந்துட்டு ஓகே ஹீஸ் லைக் மென்டலி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் இஸ் மைண்ட். ஓகே நம்ம வெளியே போகிறோம், ஓகே இதுதான் கேம் அப்படின்ட்டு. ஆனால் சாண்ட்ரா வில் பி லைக் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுவாங்க. லிட்ரலி டோர் ஓப்பன் பண்ணதும் பேசிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு இருப்பாரு. சாண்ட்ரா அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, டோரில் முதல்ல வெளியே ஓடிடுவாங்க அவங்க. அப்புறம் பிரஜன் பின்னாடி ஓடி போயிட்டு அவங்கள லிட்டரலி உள்ளே தூக்கிட்டு வந்து உள்ளே தூக்கி போட்ட மாதிரி போட்டுட்டு போவார். அப்புறம் சாண்ட்ராவை திவ்யா ஹக் பண்ணி கன்சோல் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, விட்டா இவங்க திரும்ப ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இது தப்பு சொல்ல முடியல, ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. இது சொல்லக்கூடாது, ஆனால் எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து இந்த லைஃப்பை விட்டு போவோம் இல்லையா. அப்போ நமக்கு ஒரு அதிகபட்சம் லைஃப் ஸ்பேன் இப்போல்லாம் என்ன மிஞ்சி போனால் ஒரு 18 கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு பிரஜன் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்லேருந்து வெளியே போகும்போதே சாண்ட்ரா இப்படி ஆகுறாங்களே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ரொம்ப சாண்ட்ரா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அவங்களால தனியாக விளையாட முடியுமானே எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போ போயிட்டாங்கன்னா இவங்க இல்லை இதை வந்து ஒரு லைக் வாஷியாக மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க மலையாளி தானே. ஸோ வாஷியாக எடுத்துகிட்டு இப்படி வைராகியமாக எடுத்துகிட்டு நான் என் ஹஸ்பண்ட்காக விளையாடுவேன் அப்படின்னு விளையாண்டா சூப்பர். இல்லை இதில் பிரேக் டவுன் ஆகி உட்காந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இவர் வெளியே போயிடுவார். விக்ரம்க்கெல்லாம் செம்ம ஷாக் இவர் போனது. அப்புறம் சாண்ட்ரோட அழகெல்லாம் பார்க்குறப்போ விக்ரம்ல ஒரு பக்கம் நின்று லிட்டரலி அழுதுருவார். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமான மாமா மச்சான் ட்ராமா நடக்கும். பயங்கரமாக ஹக் பண்ணி பயங்கர அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டிப்பாங்க. இவர் அவரை கிஸ் பண்ணுறது, அதாவது சாண்ட்ராக்கு இவர் நான் பாரு உனக்கு கிஸ் தரேன்னு சொல்லிட்டு விஜேஸை கிஸ் பண்ணுறது, விஜய் சொன்னே சாண்ட்ரா சார்பா நான் கிஸ் தரேன் இவர் கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாமா மச்சான் டே வாடா போடான்னு கண்டஸ்டன்ஸ் முன்னாடியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ லிட்டரலி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் கண்டஸ்டன்ஸ் ஃபேஸ் கவனிச்சிங்கன்னா மற்ற யாருக்குமே முகமே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க இவ்வளோ க்ளோஸா, என்னடா நம்மளாம் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி. ஏன்னா உள்ள அவங்களோட பார்ட்னர் உள்ள இருக்காங்க. ஸோ உள்ள வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் வந்திருக்கும். ஸோ பிரஜன் கூட இவ்வளோ க்ளோஸ்னா சாண்ட்ராக்கு ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. யாரோட முகமுமே பெருசாக சரியாக இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்க வேணான்னு தோணுச்சு. ஸோ எனிவேஸ் ஒரு நல்ல ஒரு நோட்டோட அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் டெக்கர் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அந்த ஹோஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து என்னதான் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஷோ முடிஞ்சுட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இல்லை பிரஜனுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும், எனக்கு வந்து சூப்பர் சென்ட் ஆஃப் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. பட் அந்த கண்டஸ்டன்ட் சைட்ஸ்லேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் ஃபேவரட்டிசம் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அப்படிதான் இப்போ இன்னைக்கு எவிக்ஷன் நடந்தது. ஸோ வெரி அன்எக்ஸ்பெக்டட் பிரஜன் தான் எவிக்ட் ஆகிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு இனி உள்ள வந்துட்டு சாண்ட்ராவோட கேம் தான் எப்படி மாறப்போகுதுன்னு தெரில. சாண்ட்ரா திவ்யா சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தது நல்லா இருந்தது. பட் இப்போ சாண்ட்ரா வந்து திவ்யா கூட ஒரு டர்ட்டியான ஒரு ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் மாறப்போகுது, சாண்ட்ரா ஸ்ட்ராங்காக விளையாட போகிறாங்களா, இல்லை அகெயின் நெக்ஸ்ட் வீக் அவங்களே எவிக்ட் ஆகி வர போகிறாங்களா, இல்லை ஆஃப்டர் 20 days ஃபேமிலி ரவுண்ட் இருக்குது. ஸோ அவங்க குழந்தைங்க வரப்போ பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன் கிரியேட் ஆகும். அதனால அது வரைக்கும் சாண்ட்ராவை வச்சிருப்போம் அப்படின்னு ரம்யாவை எப்படி ஒப்பேற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சாண்ட்ராவையும் நம்ம தட்டி தட்டி கொண்டு போயிடலாம், வேற யாராவது ஸ்கேப் கோட் யாராவது இருப்பாங்க அவங்கள வெளியே அமைச்சிக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் பிளான் பண்ணுறாங்களா எல்லாம் நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Until then, see you guys tomorrow. Bye bye.